உட்காருங்கப்பா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி 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 அண்ணே உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. உட்காருங்க. ஆத்தாடி கூட்டம் சிங்கம் முன்னாடி நாடகனாவே கூட்டம் தாப்பா. எங்கேதான் ஓப்போ இடியாப்போ ஓப்போ நல்லா ஊதுறாப்பா. மகா என்ன ஒரு செயல். அப்புறம் அண்ணே தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அண்ணே? அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீலாண்டனே நல்லா சரி சரி நல்லா இருக்கீங்களா? நீலாண்டனே நல்லா இருக்கீங்களா? அரசியர் நீங்களும் எப்படி நல்லா இருக்கீங்களா? சரிண்ணே சரிண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கமுனாரி திருவிழானாவே ஒரு பெரிய திருவிழாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் உண்மையுமே கூட்டமாக அந்த அளவுக்கு இருக்கீங்க. அண்ணே இந்த சாமியெல்லாம் போட்டுமுனே கொஞ்சம் வழி விடு. போயிட்டு நாளைக்கு வரவா? மாத்து இவெல்லாம் நீங்களாம் எங்கே ராசாக்கில் இருந்தீங்க? சரி சரி எல்லாம் ஸ்டைலில் பாரு மக்கா புண்ணியங்க. நீங்களாம் நல்லா தான் உட்காந்தானே. இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா தெரியுது இல்ல? ஹலோ 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 போதியா? ஹலோ ஹலோ அண்ணன் மைசின்னா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எங்க ராஜதானுக்கு தான் முதல் நன்றி. ஹலோ ஹலோ என்ன பண்றது? வந்தமா பட்டமா படம் எடுக்கட்டும். நமது படியோடு தொடர்புமே. ஹலோ 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 மாமா இழந்த போல தோப்புதாண்டா நாயரி உளுப்பட்டுமா பழத்தேடா. எப்பா செல்ஃபி எடுக்கிறாள் எப்படி எடுக்கிறாரு தெரியுதா? பக்கமேளத்துக்கு நன்றி. ஒளிபெருக்கினா சூப்பர். இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒளிபெருக்கி மற்ற ஊர் பொதுமக்களுக்கும் சிங்கம்லரை அனைத்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். ஆமா இன்னைக்கு எம்கேஆர் நம்ம யார் பப்பு தம்பி மணி பப்புன் யாரு? எம்கே ராதாகிருஷ்ணன். இன்னொரு பப்புன் யாரு? மருதமணி என் தலைவன். சூத்துட்டியா? என் தலைவன். என்ன சாமி மருதமணியா? வாட்டு அண்ணே இந்த சைடில் நிற்கிறவங்களாம் கொஞ்சம் உட்காருங்க. இந்த பெட்டி அண்ணே உட்காருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே என்ன ஒவ்வொருத்தரா பிடிச்சி கூட காலில் விழுவுறண்ணே. உட்காருங்கண்ணே ஒவ்வொருத்தர் பிடிச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிட்ட உள்ளது பாடுறது எங்களுக்கு கேட்கல. அடைச்ச மாதிரியே இருக்குது. இங்கிட்ட உள்ள நிற்கிறவங்களும் ஒன்றுமே கேட்கல. ஹலோ ஹலோ இன்னைக்கு என்னமா 500 அன்பளி கொடுக்குற மாதிரி அக்கா காண்டி நடக்கிறேன். ஹலோ ஹலோ பூங்குயிலே
அனைத்து யூடியூப் அண்ணன் 5 பேத்துக்கு நன்றிண்ணே, நன்றி. ஏன்னா வெளிநாட்டில் சிங்கப்பூர், சவுதி, வெளிநாட்டில் உள்ள அனைத்து நாடக கலை ரசிகர்களாக குடும்பத்தை விட்டு சம்பாதிக்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க. நம்ம ஊர் திருவிழா, நம்ம ஊரில் இருந்து பார்க்க முடியல, கவலையோடு இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஒளிபரப்பு. என்னன்னு என்ன ஒருத்தோட தலையை கூட ஆட்ட முடியலையா? 500 ரூபா காசோட தரவா? நன்றி நன்றி நன்றி. ஏன்னா உண்மையிலுமே இன்றைக்கி யூடியூப் வச்சு தான் இன்றைக்கி உலகமே எல்லாமே நெருங்கி போயிட்டு இருக்கு. 5 யூடியூப் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி. இந்த வணக்கம். என்ன செய்கிறது எனக்கே புரியலை. ஓகே, நமது ஆளை சந்திக்க வேண்டும். வரக்கூடிய ஆளுகளை எப்படி நான் சந்திக்க கடந்து வாடி தண்டார்பேட்டைய தாண்டி வாடி, சாலைய கடந்து வாடி தண்டார்பேட்டைய தாண்டி வாடி, ஓடைய கடந்து வாடி ஓடி போவான் சிங்கம் முன்னாடி தன்னா தாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு, தாங்கு தாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. நீங்களே செஞ்சு விடுவீங்களா? என்னங்க என்னங்க செய்றீங்க? சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம், சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம். ஏய் உங்க ஓத்தாவ பிட்டு படம் ஓத்தாவ. என்ன ஓத்தாவ என்ன அது எப்படி ஆண்டி சரியா நீங்க பணங்கலங்க புடுங்குறீங்க? பணங்கலங்க புடுங்கி சாப்பிடத்தான் நான் இங்க இருந்து வந்திருக்கேன். அனிதா, ராதாகிருஷ்ணா, கம்மா பக்கம் வந்து குனிதா. என்னது குனிதே வேணுமா உங்களுக்கு? தேவைப்படுதா? என் சிங்கத்தை பூரா ஏவி விட்டேன்னா உங்களை கவட்டாப்புலி அந்துவோம். இந்த கூட்டம் ராதாகிருஷ்ணன் மட்டும் அல்ல, அனிதாவுக்கும் இந்த கூட்டம் இருக்கு. எல்லாம் ஜோர கேட்க பாப்பா. ஓகே நன்றி. எவையுமே கப்ளிங் ஆசைப்படுறேன் நான் கைதிக்கிறேன். ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கணுமா? நான் என் பூரா என் அண்ணன் தம்பி. நான் ஒரே ஒரு விஷயம், இவங்கெல்லாம் என் குழந்தைங்க, எல்லா பேருமே என் குழந்தைங்க தான். அப்ப நாளைக்கு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. ஓசை கொண்டு ஒண்ணு பிரச்சனை, ஓசை நல்லா தீட்டிட்டு வர சொல்லுப்பா வர்றவங்க. ஓசை கொண்டு வந்தாங்கன்னா உன் பூத்தோட்டம் கருகி போக முடியும். அப்படிங்க அந்த ஓசை அந்த லென்த். ஓகே 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 ஆண்டி. ஓ ஆண்டினா ஆண்டி அப்ப நீங்களே டொங்கஸ் போடுங்க. நானே டொங்கஸ் பண்ணி பேசுவேன். இருந்தா மட்டும் வாடா என் தங்கா. ஆனா உண்மையிலேயே இப்படி தரக்கூடாது. அவன் உண்ணி அடிச்சு விடுறான். அனிதா ஏய் நீ சென்னையாக்குவா. இந்த பிறவில உன்னால முடியாதுப்பா. அப்ப நீ கூட காரண ஏவி விடவா? அப்போ அப்போ சிங்கம் முன்னாடி கோயில் கடையை பிடிச்சி விடவா? பிடிச்சி விட்டேன்னா அது கிச்சு கிச்சு இடியா. அது யாரையா இடியா போய்க்கிறது? அவங்க ஒன்று இடியப்ப மாதிரி புளிகிறதுக்கா எவி கொடுக்குறியா? வாடா ஒரு தாயம், வாடா ஒரு 12, வாடா ஒரு தாயம், வா வா வாடா ஒரு 5. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு பெண்மணி மேடையில் நின்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நாடக கலைகளை வள வரக்கூடிய அத்தனை தமிழை செய்யும் எம்கேஆர் தலை வணங்குறேன். நான் இந்த மக்களை சிரிக்க வைக்கணும், தம்பிகளை சிரிக்க வைக்கணும், அன்னைகளை சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னை ஓத்தாமன்னு பேசுவேன். கண்டிப்பா. ஏன்னா நீ காலையில் பவுடர் அழைச்சிட்டு உன் புருஷன் ரெடியாக நிற்பேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. புருஷன் சொல்லி தொல்லாது. கல்யாணம் ஆகாமையாடி முண்டை ஒரு ஈத்து. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்படி கல்யாணம் நடந்தால் எம்கேஆர் தான் இருக்காப்ல. அப்புறம் அத்தாடி அப்படி ஒரு தினசரி ஒரு டான்ஸை கட்டியிருந்தா கலிச்சேரி வயக்காட்டில் கெடா மாற்றிருப்பேன். ஒன்றும் பிரச்சனை. விவசாயிக்கு மட்டும்தான் மற்ற எல்லா வேலையுமே. முதல் நம்ம நாட்டு தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? விவசாயம் தான். நீ கப்பலில் இருக்கும் பண்டிகை புலந்துரும். கப்பலிங்க நடக்கிறேன். இந்த உலகத்திலே எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் அத்தனை பிறவிகளுக்கு ஆண் சிங்கங்களுக்கு ஈடாகாது என்பதை பட்டிமன்றத்தை துவக்குகிறேன். எம்கேஆர் ஓகே இருங்க, நீங்கள் நானும் பேசுவான். இந்த உலகத்திலே எந்த இடத்திலே எச்சி என்ன கன்றாவி இருந்தாலும் கைலியை தூக்கி விட்டு ஓட்ட விழுந்த சட்டியை வைத்து மண்ணை ஒட்டி உட்காரக்கூடிய தமிழன் தான் ஆண் இனம்.
ஓகே பார் இருங்க, வாட்டர் இருங்க. கேன்ல கையில் அடிக்கிறேன் பார் பேசிங்களா வாட்டர் கேனு பயலுக என்னதான் நீ ஆம்பளைய ஓட்ட சட்டிய போட்டாலும் சரி கிழிஞ்ச கைலிய கட்டினாலும் சரி பார் பெண்களுக்கு ஈடா வரவே முடியாது. என்ன செய்ய? இருங்க, என்னதான் நீங்க எவ்வளோ பேர் ஆம்பளை உட்காந்து நாடகத்தை நன்றாக பார்த்தாலும் அந்த இடத்துல பெண்கள் இருக்கணும். அந்த பெண்கள் இருந்தால் அந்த இடத்துக்கே சிறப்பு. பேசி பார்ப்போம், பட்டிமன்றத்தை தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டிலா யார் யார் வேற பழைய காலத்து TS50 அவ்வளோதான் சாக்காப்சர் புகஞ்சிருச்சு. ஆனால் என் ஆண் தம்பிகள் அப்படி கிடையாது. என்ஃபீல்டோ ஷார்ட் பண்ணனா முட்டை வந்து திட்டுன்னு போவான், நல்லா பண்ணுவான். என்னதான் இருந்தாலுங்க ஆண்கள் எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு சராசரி நாங்களும் இருக்கோம். பெண்கள் நீங்க எந்த அளவுக்கு சராசரி இருக்கோம், நாங்களும் ஆண்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பேச போறீங்க அதை சொல்லுங்க, பேசி பார்ப்போம். சிங்கம் புனாரியில் 12,000 பொம்பளைய இந்த ஒன்றியுமே திறந்து முளப்பாரி தூக்குனாலும் அங்கே முன்னாடி டம் செட்டுக்கு முன்னாடி ஆடி உங்களுக்கு பாதுகாப்பு தருவது ஆண் சிங்கங்களே. எங்க ஆண் இப்ப இவங்கெல்லாம் கைத்திட்டால இவங்களுக்குலாம் என்ன தெரியும்னு இப்படி தட்டிட்டு இருக்கீங்க? எல்லாமே தெரியும். நீக்குறக்காரன் என்ன ஆங்கிள், சைனாக்காரன் என்ன ஆங்கிள், தமிழ் செக்ஸ் வீடியோ. ஏயா சொன்ன மாதிரி செக்ஸ் வீடியோ ஒண்ணுதான் தெரியும். ஆம்பளைக்கு வேற என்ன? அத்தா பெண்களுக்கு தெரிய விஷயங்கள் ஆம்பளைக்கு யாருக்காவது ஒண்ணு தெரியுமா? என்ன உங்களுக்கு ஆம்பளைக்கு செக்ஸ் வீடியோ என்ன நீ திமிரா பேசினாலும் ஒரு ட்ரில் ஆஃப் பண்ணிடுவான். அதெல்லாம் அதுக்கு கவலைப்பட போறது அனிதா இல்ல. எதையும் நின்று எதிர்த்து நின்று பேசுறதா அனிதோட பழக்க வழக்கமே. பேசி பாருங்க, கப்பனிக்கு அந்த ஓசி இடியாப்பா உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்து வசதிகளை செய்து பொண்டாட்டியும் பெத்த தாய் தகப்பனையும் குழந்தைகளின் கண்கலங்காமல் பார்த்து கொண்டு தன் வயிறை பட்டினி போட்டு இரவு பகல் பாராமல் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காமல் 3 வேளை சோத்தை தவிர எதுவும் அனுபவிக்காம சாகிறவன் தாண்ட அந்த ஆம்பளை. பேசி முடிச்சீங்களா? நீ இந்த 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா ஏபி அதிகாரியை மன மாதிரி தூத்துறேன் பார்த்தா 1 மாசத்துக்கு அந்த செல்லுக்கு காசு போல நீங்க அந்த செல்லை நொறுக்கிடுறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டுன பொண்டாட்டி பிள்ளைக்கு தண்ணி குடிக்காம உழைச்சி என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் சொல்ற ஆம்பளை ஒரு ஆளை கைத்து சொல்லு. ஏய் பொழந்து இரு, சும்மா தூக்க கூடாது. கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி பிள்ளைக்காக நான் உழைக்கிறேன், உழைச்சி 24 மணி நேரம் உழைச்சி என் முன்னாடி நான் காப்பாத்துறேன், வேர்வை சிந்த உழைக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆம்பளை ஒரு ஆம்பளை சொல்லியா? ஏய் பொழந்து உண்மையா பேச எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீ பொழந்துட்டேன்னா தள்ளிடுவாங்க. அப்புறம் எதன்று இரு, ஆம்பளை ஏன் மதுவை அடிக்கிறான், ஏன் இந்த மூத்திரத்தை குடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு பேரு ஆல்கஹால். ஓ, ஆள் வராமல் அடிப்பது ஆல்கஹால். இரு சொல்றேன், எவ்வளவு பெரிய ஒரு அறிவுரை. ஆளை பார்த்து பயந்து போய் சீமக்கருவர் தூரிலே ஆளுகள் வருகிறான் என்று பார்த்து அடிப்பதான் ஆல்கஹால். ஆல்கஹாலை அடித்து விட்டு ஒன் காலை கோகினா அடினா அதான் சபாஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் பேசி நானும் பேசி இரு. இந்த உலகத்துல ஆத்தா நான் தான் சொல்லிட்டேன், சொல்லுங்க. இந்த 10 பேர் இங்க இருக்கவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னை பேசுறேன். ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவங்க. ஏனுங்கள், நம்ம எத்தனை தவறு பண்ணாலும் அதுக்கு வீட்டை விட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கும் சோறாக்கி வச்சுக்கிட்டு நம்மள்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு குத்துனா எப்ப நீ இந்த குத்துல குத்து நீ எதை வச்சுருக்க? நீங்க திருந்தவே மாட்டீங்க. அப்ப சொல்றீங்க பெண்கள் வந்துங்க இரு பங்காளி, நம்மள்கிட்ட தண்ணியை போட்டு நம்ம அடி வாங்கி அம்புட்டியும் ஜகிச்சுக்கிட்டு நம்மளுக்காக இருக்குகளே பெண்கள், எவ்வளவு பெரிய மனசு. ஆனா பொம்பளை ஆளுக நீ வேட்டி துவைக்கலாம், துண்டு துவைக்கலாம், பேண்ட் துவைக்கலாம், சட்டியை துவைக்கிறவார் ஒவ்வொருத்தே எத்தனை நாள் போட்டு கலட்டினானோ ஆண்டவா உன்னைய போட்டு நோண்டவா. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை சட்டியை துவைச்சு இப்படி முக்குது, களிமண்ணா மயக்கம் வந்துருச்சு அந்த பொம்பளைக்கு. சட்டி பயலுக, சட்டி நல்ல பயலுகடா, சட்டி நல்ல பயலுகடா, அட வா சொல்லுங்கடா. சட்டி பயலுக, சட்டி நல்ல பயலுக.
என்ன அண்ணே உங்க மயன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஆடிக்கிட்டு நிக்கிறான் அண்ணே. எங்கடா அந்த கிறுக்கு பையன் என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பள்ளிக்கூடம் போடா, பள்ளிக்கூடம் போடா. பள்ளிக்கூடம் போடா. டேய் ஐயோ அம்மா என்ன எங்க விட்டு போனாங்களோ. டேய் பள்ளிக்கூடம் மரியாதை பள்ளிக்கூடம் போடா. டேய் பள்ளிக்கூடம் போடா. டேய் பள்ளிக்கூடம் போடா. டேய் பள்ளிக்கூடம் போடா. ஏண்டா டேய் எந்த மயன்டா அப்பா விட்டு இதை உறிஞ்ச? ஏய் அதே மாதிரி அவ பாவாடை கலட்டுற என்ன கலர் சட்டின்னு பார்ப்போம். ஏலே பள்ளிக்கூடம் போகாது சரி, எங்க வாயை கொண்டு வர்றேன்? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு கலங்கு பாசானத்துக்கு போறேன்? டேய் பள்ளிக்கூடம் வாடா தங்கம், அப்பா உனக்கு பூரி வாங்கி தரேன். பள்ளிக்கூடம் அம்மாவும் டமாஸ் போட பாக்குறீங்க. ஏலே பள்ளிக்கூடத்து பைய கொண்டு வச்சோன்னா என்னடா அது பால் டாயில் வாங்குற பையன். மெண்டல் மாதிரி வாடா வெண்ண மயனே. ஏய் வண்டி வர போகுது அடியாய். அப்பா உனக்கு சேனக்கிழங்கு அவிச்சு தருவோம். ஒரு மாசமா நீ அம்மா டொங்காசு போட முடியாம என்ன போக சொல்லிட்டோம். டேய் இங்கடா. டேய் பள்ளிக்கூடம் இன்னைக்கு தானே திறந்திருக்காங்க. டேய் நாளைக்கு போய் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும்டா. ஏன் புக்கு நோட்டா தருவாங்கடா. ஏய் கேற மறுமணி சொல்றே கேறா பள்ளிக்கூடம். அவன் ஜாக்கெட்டை கழட்ட விட போறேன், முண்டமா தெரிய போறேன். சரி விடுங்க, நம்ம என்ன நம்ம புள்ள இல்லையா? ஏலே 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 கதைக்குத்தான் அம்மான்னு நடிக்கிறேன். கதைக்குத்தானா? கிராமத்துல தாண்டி உன் புடல ஏற வெண்ண மகளே எங்க கட்டி ஏறி முங்கு கொலையை வெளுத்தாட்ட பாக்குறேன். சரிங்க ஆயிரம் நம்ம புள்ளையாச்சு. மயிரை புடுங்கணும் இல்ல, அவன் இந்த வேஷம் போட்டு வந்தா உன்னை கட்டிப்பு முடிஞ்சு நோங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தான் இந்த வேஷம் போட்டு அழுகிறது சரி, எரச வராம அழுகணும் கொண்டே விடுவேன். அந்த ஓட்டப்பல்லுக்கு அதுக்கு அப்படியே அரட்டால மாதிரி. டேய் 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 இங்க வா. டேய் இங்கறா, நீ இப்ப எத்தனாவது பள்ளியில படிக்கணும் தெரியுமா? இந்த வேஷம் போட்டு எப்படி இது பண்றியாமா? டேய் சாப்பிடு மருதமணி பள்ளிக்கூட அப்பா மாதிரி படிக்கணும்டா. அப்பா மாதிரி படிக்கணும் சரியா? நீ அப்பா மாதிரியே செய்வாமா? டேய் என்னடா அப்பா மாதிரி செய்றேங்கற? இல்ல அப்பா என்ன செய்யற நானும் செய்றேன். அட பாவி இருக்க பிடிக்கறனே இருக்க. ஏப்பா டேய் தேட்டர்ல இறங்குடா. அடே கோத்தா சப்பா உண்மையிலே அது உனக்கு அம்மா மாடா. இந்த வேஷம் போட்டு வந்தா அவளை எங்க வேணா ஏறுவேன். ஏறி உட்காந்து பிடிச்சி. மருதமணி நீ யாருன்னு எனக்கு தெரியும். சொடக்குன்னு கழுத்திருப்பேன் சேவை மாதிரி தெரிய விடுவேன். ஏய் இங்க வாடி மயில் மாலை. ஐயோ இந்த பயல வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது. இந்த சேவூர் பெருமாள் ஐயனார் மேல சத்தியம் பண்ணு உன் மயன். சத்தியமா என் மயன் மயன் இப்போதைக்கு மயன் தான். அம்மா பாத்துக்கிது. இல்ல இதுக்கு தான் இந்த பயல கூட்டிடணும்னு சொன்னேன். நான் டவுசரை கழட்டி மறைச்சுக்கிறேன், சத்த அமத்து. இவன் அமத்திர புத்தி பிரச்சனை இல்லைங்க, பால் டப்பாவே கடிச்சாலும் கடிச்சு விடுவேன். பால் குடிக்க மாட்டேன், அவன் ஜெவரொட்டியும் சேர்த்து தின்றுவேன். இல்லை வீச்ச மரத்தை விளையாண்டு போட அரைஞ்சு விடுவோண்டா. மானா மதுரைக்கு போறவள மச்சான் போறவள போறா. மயே நீ அம்மாவா? ஐயா செருப்பு இருந்தா அவளை எரிங்கலையா? எந்த ஊர்லடா ஆத்தாலும் மயன் அப்படி அவுத்து போட்டு குத்துனாங்க? முறகட்ட மயிர் மயங்களா? ஏய் கதைக்குத்தேன் ஆத்தா மயன். ஆத்தா மயன் உறவை அசிங்கப்படுத்தினா செருப்பு அடிப்பிடுங்க வாடா. அப்பா அப்பா நீ நீ அங்கிட்டு போடி பிள்ளையா உடியா பாவம் இல்லையா? மாடு காளை மாடு ரெண்டு பாயும் போது பசு மாடு வந்துச்சுன்னா கண்ட நகல் ட்ரில் போட்டுரும் மயிர் மாடு. டேய் போர்த்தல் போ சாயலுடைய தாண்ட மாட்டேன். ஏன் முண்டை வந்தது சிங்கமுனாரி முண்டை. சாயலுடைய இல்லையா?
அட தூக்கத்தில் வாரு சாயல் ஓடி எதுக்கிட்ட நான் போகிறேன். ஃபஸ்ட்டு ரோடு ஓடுறது நான், அதுக்கப்புறம் கடைசி வண்டியாக நீ பற்றிட்டு வரணும். ஓடு நான் ஓட்டுறேன். ரோடு ஓட்டுறேன்னு சொன்னேன். வாய் அப்படி வைக்காதடா, சிட்டுக்குருவி இது மாதிரியே இருக்கு மயிர் மயனே. மாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ, பாடி புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ, பாடி புள்ளே ராசாத்தி. இருக்கு முண்டை என்னடா வெளியே இருந்தவங்க போல. என்ன வேணாலும் ஆடுவேன், எப்படி வேணாலும் ஆடுவேன். உண்மைங்க.